ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சபரிமலையில் இருக்கேங்க. ஸோ சபரிமலைக்கு வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பி சபரிமலை வந்து சபரிமலையில் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணுற வரைக்கும் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம்.
ஸோ காய்ஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எரிமேலி வந்தாச்சுங்க. ஒரு ஆஃப்டர் ஒரு 10 லாங் பேக் இயருக்கு அப்புறம் நான் வந்து சபரிமலை வரேன். ஸோ என்னென்னா நாங்கள் ஆஸ் பர் பிளான் வந்து நாங்கள் 10 o'clock இங்கே சபரிமலை வரலாம், அதாவது எரிமேலி இந்த லொக்கேஷன் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா பாலக்காடு தாண்டிலேருந்து இது வரைக்குமே எரிமேலி வரைக்குமே சரியான மழை, இங்கே கண்டினியூஸாக மழை பேஞ்சிட்டே இருக்குது. எப்படி கண்டிப்பாக சபரிமலையில் பார்த்திங்கன்னா மழை இருக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:20 கிட்ட ஆச்சு. இன்னும் இங்கேருந்து பம்பா போகிறதுக்கு இன்னொரு 1.5 hours ஆகும். ஒரு 45 kilometers இருக்குது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து இங்கே எரிமேலி தர்மசாஸ்தா டெம்பிள் அங்கே வந்தாச்சு. பட் இந்த டைமில் கண்டிப்பாக எல்லா கோயிலும் க்ளோஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ இதாங்க அந்த தர்மசாஸ்தா டெம்பிள் எரிமேலியில். இங்கேருந்து பம்பை பார்த்திங்கன்னா இன்னொரு 45 kilometers இருக்குது. இன்னொரு 1.5 hours ஆகும். சபரிமலையில் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, நான் ஸ்டாப்பாக பேஞ்சிட்டே இருக்குது. நேற்று நாங்கள் கிளம்பும் போது பாலக்காடில் ஸ்டார்ட் ஆன மழை 24 hours ஆகியும் இன்னுமே பேஞ்சிட்டே இருக்குது. நாங்களும் அப்படியே மழையிலே போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா காஸ்டியூமே தெரியும், ஃபுல்லாக வந்து ரெயின் லேயர் போட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கேன். ஸோ இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம எப்போ வேணால் சாமி தரிசனம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு அந்த அலாட்டட் டைமில் தான் பார்க்க முடியும். ஸோ அதுதான் என் கூட வந்து 2 சாமி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு சாமி? டைம்லாம் கணக்கு இப்போ கிட்ட போகிறது தான் கணக்கு. ஓகே. ஸோ இதான் இந்த விர்ச்சுவல் கார்டு. நம்ம சாமி தரிசனம் பார்க்கணுன்னா இந்த கார்டு வாங்கினதுக்கப்புறம் தான் போக முடியும். ஸோ இந்த கார்டு வாங்கிறதுக்கு நம்மகிட்ட ஆதார் கார்டும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வாங்குவாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் கன்னிமுக கணபதி கோயிலில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். மீன்வேல் வந்து மலையும் வந்துகிட்டே இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வாங்கினோம்ல, அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே போகும். உயிர் இருக்குல்ல அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரோடு இருக்குது. ஒன்று வந்து நீலிமலை ட்ரெடிஷ்னல் ரோட்டு, அதான் வந்து ஆக்சுவல் வழி. இது சாமி ஐயப்பா ரோட் டு சன்னிதானம். இந்த ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்களாட்டுங்க, எனக்கு தெரில. நான் வந்து 10 years ஆச்சு சபரிமலை, ஆனால் எனக்கு கரெக்டாக தெரில. இது ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிருக்குனால ஓட வழுக்குதாமா, அதனால் எல்லாத்தையும் இந்த சபரிமலை சன்னிதானம் ரோடு
சரணமையப்பா சன்னிதானம் ரோட் அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 20th 2025. இது வந்து இன்பிட்வீன் மந்த்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களே 5 days. இது வந்து ஆடி மாதம், தமிழில் சொன்னால் ஆடி 4ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி நாளைக்கு வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஏன் ஆடி மாதம் ப்ரிப்பேர் பண்ணேன்னா, கார்த்திகை மாதம் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும், சரி ஆடி மாதம் வந்தால் ஃப்ரீயாக சாமி பாட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னா ஆடி மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் எந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்ததோ அதே அளவுக்கு ஆடி மாதத்துலேயும் ரஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா விவேக் என் கூட தான் வந்திருக்காரு. இது குருஜி, அப்புறம் ஆனந்தண்ணா. ஆனந்தகுமார், ஆனந்தமாக சொல்லுங்கள். ஸோ நாங்கள் 4 பேர் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூஸுங்க. ஃபஸ்ட்டு எத்தனை பிரேக் கன்னிமூல கணபதியிலேருந்து ஒரு மீறினா ஒரு 50 மீட்டர் வந்திருப்போம். அதுக்குள்ளே ஜூஸ். மழை பெஞ்சனா பார்த்திங்கன்னா அங்கங்கே வாட்டர் ஸ்ட்ரீம் ஓடிட்டே இருக்குங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இதுக்கு மழையிலே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஃப்ளோ இருக்குது. மலையை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 hour ஆச்சுங்க. ஸோ இது ரெகுலர் வழி இல்லாதனால நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னு தெரில. மேபி நீலிமலை கம்ப்ளீட் பண்ணி அப்பாச்சி மேடு ஏற ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் கரெக்டாக தெரில. பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க. மழை ஸ்டாப் ஆகி ஒரு மாதிரி மிஸ்டிக்கான கிளைமேட், அந்த கேரளா மான்சூன் கிளைமேட்டுமாங்களே அந்த கிளைமேட்டில் தான் இருக்குது. நான் அப்படியே காய்க்கிற பாருங்க, என்னை சுற்றி அப்படியே வந்து ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா சீசன் டைம் இல்லாமல் இப்போவும் ஷாப்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லெமன் ஜூஸு, வாட்டர் மெலனு, மேங்கோ, குக்கும்பர் எல்லாமே இருக்குது. ஸோ ஏற ஆரம்பிச்சு 1.25 மணி நேரம் பக்காச்சுங்க. என்னென்னா நம்ம கூட வந்த சாமியில் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க, ஆனால் ஸ்லோவாக தராங்க. ஸோ அவங்க ஃபேஸை மெயின்டைன் பண்ணி அப்படியே ஸ்லோவாக தான் போக வேண்டியதாக இருக்குது. இதால் அவங்களும் மேக்ஸிமம் புஷ் பண்ணி கூடவே வராங்க. இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ இன்னொரு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 60% வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால இங்கே நிறையா விஷயம் மாறிடுச்சு. என்னால் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. மேபி அந்த ட்ரெடிஷ்னல் வேயில் போயிருந்தோன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வழியாக வரதுனால எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எத்தனை பெண்ட் இருக்குது அதெல்லாம் தெரில, மறந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறபடி ஒரு 60% ஏரியாச்சு. ஸோ இந்த ட்ராக்கர்லாம் வந்து மேலே கோயிலுக்கு இருந்தான அந்த கோயிலுக்கு ஷாப்பு, லக்கேஜஸ் இதெல்லாம் வந்து கொண்டு போவாங்க. பம்பா வண்டி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டாங்கி வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஸோ அது அப்படியே அட்வான்ஸ் ஆகி இப்போ டிராக்டர் மேலே கோயில் வரைக்குமே வந்து ரோடு போட்டாங்க. ஃபுல்லாக காங்கிரீட் ரோடாக போட்டாங்க. ஆனால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சபரிபீடம் சொல்லுவாங்க கோயில் பக்கத்தில். ஸோ அங்கே வந்தாச்சு. ஸோ என் கூட வந்த சாமிகளா கொஞ்சம் ஒருத்தர் பின்னாடி இருக்கார், 2 பேர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் vlog எடுத்துகிட்டு போகிறேன், கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போங்க நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ கூட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது சீசனல் டைமில் எந்த மாதிரி கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி கூட்டம் தான் இருக்குது. நான் வந்து சரி இந்த மந்தில் யார் வருவாங்க, ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் க்ரௌடு ஃபுல்லாக இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருக்குங்க. நான் ஸ்டாப்பாக மழை பேஞ்சிட்டே இருக்குது. லக்கிலி நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. நேற்று பாலக்காட்டில் ஆரம்பித்த மழை
பம்பை வர வரைக்குமே வந்து கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக பேஞ்சிட்டே இருந்தது. ஸோ எப்படா மலை ஏறுவோம், எல்லாம் ஐயப்பன் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஏறினோங்க. இந்த கன்னிமூல கணபதி அந்த டெம்பிள் தாண்டனே பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. சரி, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. ஸோ நம்ம நார்மல் வழியில் வந்திருந்தால் இதோ இந்த வழியாக வந்திருப்போம். இதில் தான் அந்த அப்பாச்சி மேடு, சரங்குத்தி எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம சபரிபீடமே வந்துட்டோம். நம்ம இந்த வழியாக வந்தோம். இது பார்த்திங்கன்னா யானைப்பாதை. நான் முதலே சொன்ன மாதிரி மழை பெய்ஞ்சதுனால அந்த ட்ரெடிஷ்னல் வேலை விடல. அதனால் என்னால் வந்து அந்த எக்ஸாக்டான பிளேசஸ்லாம் எதுவுமே சொல்ல முடியல. யானைப்பாதைங்கிறது எல்லாமே அந்த ஹேபிட் பெண்டாகவே இருக்குங்க. முதல்ல வந்தப்போ ஃபுல்லாக மண் கல்லுமா இருக்கும், ஏதோ கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காங்கிரீட்டாக போட்டாங்க. கீழே கன்னிமூல கணபதியிலேருந்து மேலே வரைக்குமே இப்போது ஆல்மோஸ்ட் சபரிபீடமே வந்தாச்சு. இது வரைக்குமே காங்கிரீட் போட்டாங்க. 10 வருஷத்தில் எவ்வளவோ மாறிடுச்சுங்க. நான் கடைசியாக வந்து 2015 வந்தேன். அதுக்கப்புறம் பர்சனல் ரீசன்ஸ் அது இதுனால ஸ்கிப் ஆகிடுச்சு. லாஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது ஒரு டிகேடாகவே நான் சபரிமலை வரல. ஸோ இது வந்து என்னோடய சபரிமலை இதோட 21st டைம். ஆமாம், நான் வந்து ஒரு வயசுலேருந்து மாலை போட்டு சபரிமலை வந்துட்டு இருக்கேன். அப்போல்லாம் வந்து தாத்தா, பாட்டி, மாமா, சித்தப்பா, எங்கள் அப்பா, தம்பி எல்லாம் வருவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வருஷம் பார்த்திங்கன்னா நான் மட்டும் வந்துட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓல்ட் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய 21st டைம் ஆஃப் சபரிமலா பில்கிரிமேஜ். ஸோ இப்போ இருக்கிறது மரக்கூட்டம். ஸோ இந்த மரக்கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீப்பான இதில் இருந்து ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாமே இறக்கமாக தாங்க இருக்கும், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். சீக்கிரம் இன்னொரு ½ hour இன்னும் ஒரு 40 minutesல வந்து 18ஆம் படி ஏறிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் க்ரௌடு இருக்குது. ஸோ சபரி வீட்டில் எத்தனை நிற்க வைப்பாங்கன்னு தெரில. ஆனால் மோஸ்ட்லி அதான் இன்னும் ஒரு 1 hourக்குள்ளேயே வந்து 18ஆம் படி ஏறிடலாம். ஸோ இந்த சபரிமலை படியேற்றம் பம்பை டு சன்னிதானம் பார்த்திங்கன்னா முதல்ல ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குங்க. நான் சின்ன வயசில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் ஈஸியாக ஏதோ ஜாலியாக எப்படி சொல்கிறது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 வருஷத்தில் எவ்வளவோ மாறிடுச்சு. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாகவே வழுக்கும், நடக்க கஷ்டமாக இருக்கும், கால் ஸ்ப்ரெயின் ஆகும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ கேஷுவலாக வீட்டில் நான் வாக்கிங் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஒரு 10 இயர்ஸில் இந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தேவஸ்தானம் போர்டு செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தனால எனக்கு ஒரு குட்டி குட்டி சேஞ்சு வந்து பெரிய சேஞ்சாக தெரியுது. ஸோ நான் லாஸ்ட்டாக 2015 வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சேம் இதே மழை பெஞ்ச ஒரு சுச்சுவேஷனாக வந்தேன். அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கே வரக்கே ஒரு 3 hours பக்கமாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பார்த்து அதெல்லாம் வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும். இப்போ நல்லாவே இது பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி காங்கிரீட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா இந்த க்ரில் வச்சுருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக, அந்த சைடு யாரும் போகக்கூடாதுன்னு. அங்கங்கே சேர்ஸ் இருக்குது, ஷாப் இருக்குது. ஆட்டுக்கு வந்துட்டு மங்கி பார்க்கலன்னா எப்படி அங்கே உட்காந்துருக்காம இருந்தது. ஸோ இது பிளாக் ஃபேஸ் மங்கி எவ்வளோ கெத்தாக நிற்கிது பாருங்க. ஐயமே நம்ம தைரியமாக நிற்கிது. இன்னொன்று வந்துருச்சு. ஸோ இது வந்து டோலி சர்வீஸுங்க. இது பார்த்திங்கன்னா பம்பையிலேருந்து சன்னிதானத்துக்கும், சன்னிதானத்துலேருந்து பம்பைக்கும் வயசானவங்க, நடக்க முடியாதவங்களாம் தூக்கி போகிற சர்வீஸு. ஸோ அந்த டோலி சர்வீஸ் பார்த்திங்கன்னா கீழே பம்பையிலேருந்து மேலே சன்னிதானம் வரைக்கும், சன்னிதானம் டு பம்பை, இந்த வயசானவங்க நடக்க முடியாதவங்களாம் தூக்கி போகிற சர்வீஸு. ஸோ இதெல்லாம் முதல்ல வந்து அவங்க இஷ்டத்துக்கு ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து
கோயிலே வந்து ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க. 3200 வந்து ஒரு இதுக்கு, அதே டபுள் 6400 வந்து 2 வேக்கு. இங்கேருந்து கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அவங்களே தூக்கிட்டு கொண்டு வந்து பத்திரமா வைக்கிட்டுருவாங்க. இந்த சர்வீஸ் பேர் தான் டோலி சர்வீஸ். கீழேருந்து மேலே வரைக்கும் அங்கங்கே இந்த மாதிரி ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. ஃபைனலி நம்ம பார்த்திங்கன்னா சன்னிதானம் கிட்ட வந்துட்டோங்க. இன்னொரு 700 மீட்டர்ஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் இன்னும் 1/4 மணி நேரத்தில் 18ஆம் படிட்டுக்கு போயிடலாம். பட் கூட்டத்தை பொறுத்து மேபி சபரி பீடமில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சா வைக்கலாம், மேபி வைப்பாங்க. நிறையா கூட்டம் இருக்குது, ஆனால் வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். அதை முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காங்கிரீட் ரோடு ஃபுல்லாக போட்டனால நான் வந்து பெரிய வந்தேன் கஷ்டப்பட்டு நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஜாலியாக கேஷுவலாக ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். கோவில் வந்து ஆம்புலன்ஸ் இந்த ரோடு போட்டனால இதாங்க நிறைய ப்ளஸ் இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து ஆம்புலன்ஸ் கோவில் வந்து கீழே வந்து பம்பைக்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸில் போயிடுவாங்க. அதே மாதிரி குட்ஸ் மேலே எடுத்துகிட்டு இந்த கடைக்கு தேவையானது, கோவிலுக்கு தேவையானது, பூஜைக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா டிராக்டர் மூலியமாக எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து அதான் முன்னாடி பம்பைக்கும் சன்னிதானத்தை ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ரோடு போட்டனால அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஸோ இந்த ரோடு எப்போ போட்டாங்கன்னா தெரியலைங்க. 10 வருஷம் கழிச்சு நான் இப்போ வந்து பார்க்கறதுனால எனக்கு புதுசாக இருக்குது. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சபரிமலை அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னை சுற்றி அப்படியே கிளைமேட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்தளவுக்கு டயர்டாகாமல் அதுக்கு ரீசனே இந்த கிளைமேட் தாங்க. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணி ஆக போகுது. பட் ஆனால் ஒரு காலையில் ஒரு விடியகாலை 5 மணி 4 மணி மாதிரி இருக்குது. செமையாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த ஆச்சுக்குள்ளே போனால் அப்படியே வந்து லைன் தான், அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி அனுப்புவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சபரி பீடம் வந்தாச்சுங்க. இந்த கார்னரில் தான் வந்து சபரி பீடம். ஸோ கூட்டம் ஓகே, ஓரளவுக்கு இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டான கூட்டங்க. ஸோ இன்றைக்கி மொத்தம் 2 ப்ளஸ்ஸுங்க. இந்த டைம் சபரிமலை வந்ததில்ல ரோடுலாம் போட்டாங்க. ஒன்று கிளைமேட் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ கிளைமேட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சுங்க. நான் வந்து கண்டிப்பாக மழை பெய்யும், ஃபுல்லாக செமையாக நனைஞ்சு தான் போக போகிறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் கீழே பம்பையில் பார்த்தீங்க கெட்டப் பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக ரெயினில் எல்லாம் போட்டுட்டு இதான் வந்திருந்தேன். ஸோ கோயில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக இல்லைங்க. கன்னிமூல கணபதிக்கிட்ட மழை நின்னது, இது வரைக்குமே மழை இல்லை. நம்ம கோயில்கிட்டே வந்தாச்சு. ஸோ இதே இந்த சீசன் டைமில் வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே லைனாக பேட்ச் பை பேட்சாக வந்து நிறுத்திடுவாங்க. நிறுத்தி இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை க்ராஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours கிட்ட ஆகும். ஸோ இப்போ கூட்டம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை, அதனால் நம்ம போயிட்டே இருக்கோம். மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரெச்சை க்ராஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 minutes தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து 18ஆம் படிக்கிட்ட வந்துட்டோம்.
10 வருஷத்துக்கு அப்புறம் சபரிமலை வந்திருக்காங்க. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிற மாதிரி இருக்குது. ஸோ சன்னிதானம் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. இங்கே வந்து பூஜை நடந்துட்டுனால லைனில் க்யூ நின்றுட்டுருக்கேன். ஸோ நான் போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஐயப்பன் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் தான் ஐயப்பன் இருக்கார். இந்த லைன் வந்து கோயிலுக்கு வரும். ஸோ எப்படி இன்னொரு ½ ஆயிரம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ சாமி தரிசனம் செம்மையாக இருந்ததுங்க. அதாவது லேட்டானாலும் பொறுமையாக நின்று, அதாவது நான் போய் சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி அப்படியே நிற்க வச்சிட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் அப்படியே சாமி தரிசனம் கிடச்சிது. ஸோ சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வெளியே வந்தாச்சு. நீ அடுத்து நெய் அபிஷேகம் பண்ண போகணும். ஸோ நெய் அவசியத்துக்காக நம்ம தேங்காய் வந்து நெய் எடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியதாங்க. ஸோ இதுதான் மாளிகைப்புறத்தம்மன் கோவில். ஸோ இது மித்தாலஜி படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனை வந்து ஒருத்தங்க லவ் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஐயப்பன் சொல்லுவார், இந்த இடத்துல எந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு கன்னிசாமி வந்து வரலையோ அந்த வருஷம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். லைக் அந்த மாதிரி மித்தாலஜி சொல்லுவாங்க. ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக, அதான் இந்த வருஷம் கன்னிசாமி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக இந்த கோயிலை சுற்றி வந்து தேங்காய் ஊற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தேங்காய் ஊற்றுவாங்க இந்த கோயிலை சுற்றி. ஸோ இதில் ஐயப்பன் என்ன சொல்லுவாருன்னா, எந்த வருஷம் வந்து தேங்காய் எதுவும் யாருமே உருட்டலையோ அந்த வருஷம் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், லைக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் வந்து இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, டிக்ரீஸ் ஆன பாடு கிடையாது. ஸோ அதான் இந்த ஐயப்பன் ஸ்டோரியோட ஒரு மித்தாலஜி. ஸோ இந்த இடத்துல நம்ம நெய் விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸஸ் தேங்காயை வந்து இதில் போட்டு எரிச்சிடுவாங்க. ஸோ இங்கே தாங்க அப்பம் அந்த அரவணா கவுண்டர். இங்கே வந்து அந்த அரவணா பாயாசம் அப்பம். எனக்கு டயர்டாக இருக்குது, அதனால் நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லி என் கூட வந்து 3 பேர்த்தையுமே அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அவங்க வாங்க போயிருக்காங்க. நான் வந்து இந்த பேக்கில் காவலாக அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ நெய் விஷயம் முடிஞ்சு 18 மணிக்கு மறுபடியும் வந்து இறங்கும் காய் உடைச்சாச்சு. ஸோ அதை வேணால் அப்பம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 11:30 பக்கம் ஆச்சுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம் பரோட்டாங்க. பரோட்டா வச்சு 3 சப்ஜி, பரோட்டா, டொமேட்டோ சட்னி, இது கடலக்கறி, இது சாம்பார். ப்ரோ பார்சல் பண்ணிக்க ப்ரோ, வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஏன்னா மழையும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதான் மாதிரி லைனில் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு.
ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து வந்த வழியாக தான் வருவேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் வழியில் வந்தேன்னா ஒவ்வொரு பிளேஸ் அப்படியே கவர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் பம்பை போயிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அந்த சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடுங்க. இப்போ எங்கே இருக்கேன்னா நிலக்கல் கார் பார்க்கிங்கில் இருக்கேன். ஸோ ரிட்டன் வரும்போது என்னாச்சுன்னா சரியான மழை, நான் ஸ்டாப்பாக மழை. அதாவது காலையில் போகும்போது வெயிட் பண்ண எல்லா மழையும் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு ஊற்றுன மாதிரி பக்கெட்டாக தண்ணியை ஊற்றுன மாதிரி அந்தளவுக்கு சரியான மழைங்க. என்னால் ஒரு ஃபோன் எடுத்து டைம் கூட பார்க்க முடியல, அந்தளவுக்கு மழை. ஸோ இப்போ வந்து நான் இந்த நிலக்கல்லில் தான் கார் பார்க்கிங்க்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பம்பையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நிலக்கல் வந்துட்டேன். இங்கே மழை அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஃபினிஷிங் டச்சாக ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கியாச்சு. இதான் வந்து நைட் டின்னரு. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டேன், போய் தூங்கினா போதும், அந்தளவு டயர்டாக இருக்குது. ஸோ இதுக்கு இடையில் திருச்சூரில் வந்து மாதிரி கார் வேறு ஓட்டணும். ஸோ திருச்சூர் வரைக்கும் நான் ரெஸ்ட்டு தூங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலையில் மோஸ்ட்லி எந்தெந்த பாயிண்ட்டில் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் போக வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Arun.